வீட்டில் காய்கறிகள் இல்லாத போது ஆபத் பாந்தவனா நமக்கு கை கொடுக்கறது எது? முட்டை தான். சூப்பரான இந்த முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும், தோசை சப்பாத்திக்கும் அருமையாக இருக்கும். ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 6-7 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு பழமான தக்காளி கட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நம்மளுடைய செந்தூர் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அரைச்ச தேங்காய் விழுதியும் உள்ளே போட்டு ஒரு வதக்கிட்டு நல்ல ஒரு டம்ளர் அளவு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. மிதமான தீயில் வச்சு மூடி வைங்க ஒரு 2 நிமிஷம். வேக வச்ச முட்டையை 4-5 இடத்துல கீரல் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படி கொதித்து வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி முட்டையை தூக்கி உள்ளே போட்டு சிம்மரில் 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா அட்டகாசமான முட்டை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி